இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்து பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால், இவ்விரண்டு அடையாளங்களுக்கும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவிக்கொடாமலும் இருப்பார்களானால், அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியிலே மொண்ட தண்ணீர் வெட்டாந்திரையில ரத்தமாகும் என்றார். ரெண்டு அடையாளங்களை கர்த்தர் காட்டுறார். இந்த ரெண்டு அடையாளத்துக்கு உனக்கு அவங்க செவி கொடுக்கல அப்படின்னா, இந்த ரெண்டு அடையாளத்தை அவங்க நம்பல அப்படின்னா, இந்த ரெண்டு அடையாளத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா என்ன செய்ய? தண்ணிய, நைல் நதியினுடைய தண்ணிய, நதியினுடைய தண்ணி, அங்க நைல் நதி தான் ஓடிச்சு, பெரிய நதி. இன்னைக்கு எகிப்துல இந்த நைல் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தண்ணியை நீ மொண்டு நிலத்துல ஊத்து, தண்ணியை மொண்டு நிலத்துல ஊத்து, தண்ணியை மொண்டு நிலத்துல ஊத்துனா அந்த தண்ணி நிலத்துல பட்டு ரத்தமா மாறிடும். எப்படிங்க முடியுமா? நம்ம தண்ணியை எடுத்து அத நிலத்துல ஊத்துனா ரத்தமா மாறுமா? தண்ணி மாறாதுங்க. ஏதாவது சயின்டிபிக்கலா ஏதாவது பண்ணா வரும். அந்த செம்பு ஏதாவது சயின்டிபிக்கலா ரத்தமா மாறுறதுக்கு தான் வச்சிருந்தீங்கன்னா அது மாறும். சயின்டிபிக்கலா ஒண்ணுமே பண்ணாம நீங்க அதை எடுத்து ஊத்துனீங்கன்னா எப்படி ரத்தமா எப்படி மாறும்? மாறாத. தண்ணி தண்ணியா தானே இருக்கும். ஆனா இங்கே அது ரத்தமாய் மாறுகிறது, ரத்தமாய் மாறுகிறது. பாருங்க, கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பாருங்க. இதுதான் ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதம். அவர் செய்யக்கூடிய அற்புதத்தை நம்மளால விளங்கிக் கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். உங்களாலே என்னாலே விளங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அவரால செய்யப்படக்கூடியதான அற்புதங்களை, அவரால நிகழ்த்தக்கூடியதான அதிசயங்களை உங்களால விளங்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் விளங்கிக் கொள்ள நினைத்தாலும் சில நேரங்களிலே தேவனுடைய கிரியைகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாதுன்னா கடைசியில் அது விளங்கும். எப்படி விளங்கும்? அவர் செய்த அற்புதத்தின் மூலமாய், அல்லது அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்திருந்தா பின்னால பாப்பீங்க, ஆஹா, தேவன் செய்த காரியம் நன்மையானது, கர்த்தர் செய்த காரியம் நன்மையானது, அவர் தீமைக்காக இதை செய்யவில்லை, அவர் நன்மைக்காக இதை செய்திருக்கிறார் அப்படின்னு விளங்க பண்ணுவார். நம்ம நினைப்போம் எல்லாமே ஐயோ இப்படி ஆயிடுச்ச, தீமைக்கான காரியமா மாறிச்ச, இது நன்மையான காரியம் வருமா? வருங்க. வாழ்க்கையில தேவன் செய்வாருங்க. நாம் நினைப்பது தீமைக்கான காரியம் இல்ல, அது தேவனது நன்மையாக உங்கள் வாழ்க்கையில மாற்றி கொடுப்பார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நன்மையாக மாற்றி கொடுப்பார். தீமையை நன்மையாக மாற்றக்கூடிய ஒரு ஆண்டவர். நீங்க தீமை நினைக்கலாம், ஆனா தீமையில அது நன்மையா மாறிவிடும். உங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நன்மை கிடைக்கும். அதற்கு அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன், அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு ஆண்டவர், அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்க கூட இருக்கும் போது, அவர் உங்களை நடத்தும் போது நீங்க பயப்படணும்? அற்புதங்கள் செய்கிறவர் இருக்கிறார். இங்க பாருங்க, எகிப்தில் நடந்த பெரிய அற்புதத்தை பாருங்களேன். இவ்வளவு பெரிய அற்புதம். தண்ணீரை எடுத்து தரையில ஊத்துற ரத்தமா மாறிச்சு. ஆண்டவர் சொல்ல ரத்தமாகும் என்றார். அப்போ எப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார், எப்படிப்பட்ட அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். உங்க வாழ்க்கையிலும் அவர் அப்படிப்பட்ட அதிசயங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள கர்த்தராய் இருக்கிறார். ஆனா ஏன் நடக்கல? நம்பல. இந்த மோசையை முதலாவது நம்பலங்க. இவ்வளவு கர்த்தர் பேசின பிறகு சொல்றான், ஆண்டவரே நான் வாக்குல வல்லவன் கிடையாது, நான் திக்குவாய் மந்தனா உள்ளவன், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படியே கூட ஆரோன் வருவான், போ முடிஞ்சு போச்சு. இவ்வளவு கர்த்தர் காட்டின பிறகு மோசையால நம்ப முடியவில்லை. பேக் அடிக்கிறான்.
என்ன விட்டுரு ஆண்டவரே, வேற யாராவது நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற, வேற யாராவது அனுப்பும், இவரைத்தான் அனுப்ப சித்தம். ஆனால் மோசே தேவ திட்டத்திற்கு மாறி ஓடுவதற்கு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை தன்னுடைய திட்டத்தின் மையத்தில் வைத்து அவனை மீண்டும் வெகுத்துக்கு அனுப்புகிறார். அங்கே தேவன் அற்புதம் செய்கிறார். உங்க வாழ்க்கையிலும் தேவ சித்தத்திற்கு நீங்க ஒப்பு கொடுத்தால், கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தால், அவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால், அவர் உங்களை வழி நடத்துவார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தத்திற்கு எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்க வச்சு உடைய வல்லமையான கரம் கூட இந்த வழி நடத்தட்டும். காத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.